ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பெங்கல் புயலெலாம் எப்படி போச்சு? தீபாவளி பொங்கல் மாதிரி விசாரிக்க வேண்டியதாக ஆகிடுச்சுலங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் புயல்லாம் முடிஞ்சோடனே சண்டே மார்னிங் அன்றைக்கி காலையிலேயே வெஜிடபிள்ஸ்லாம் 1 வீக் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன புயல் அடித்தாலும் எத்தனை நாள் லீவ் விட்டாலும் நம்மளுக்கு ரெஸ்ட்டு கிடையாதுங்க. அப்போ தான் சூடாக வேணும், சும்மா எதனா வேணும்னு ஏதாச்சும் ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதையும் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம அன்றாட வேலைகளை பார்த்துட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி டைமில் தான் யோசிக்க தோணுது நம்ம அம்மாவோட நிலைமையெல்லாம். அந்த டைம்லலாம் நினச்சி பாருங்களேன், நம்ம ஸ்நாக்ஸ்லாம் கேட்டிருக்கவே மாட்டோம். ஆனால் கரெக்டான டைமில் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ இருக்க பசங்களாம் அப்படி இல்லைங்க. கரெக்டான டைமுக்கு ஸ்நாக்ஸ் வேணுன்றாங்க. என்ன ஸ்நாக்ஸ் வேணும், அது எப்படி வேணுன்றதும் அவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் என்ன பார்த்திங்கன்னா, ஒரு சிப்ஸு பேக்கெட்டு, அந்த முறுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம ஹெல்த்தின்ற பேரில் நம்மளும் வாலண்ட்ரியாக எல்லா விஷயங்களும் எடுத்து போட்டுக்கிட்டு, இது இப்படி தான் வேணும், சப்பாத்தி இந்த ஷேப்பில் தான் வேணும், சப்பாத்திக்குள்ளே அதுதான் வேணும்ன்ட்டு செஞ்சு கொடுத்து பழக்கப்படுத்திட்டோம். நம்ம நார்மலாக செஞ்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன்றாங்க. ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்திங்கன்னா, மட்டன் ஸ்பெஷல் தாங்க. நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, மட்டன் சுக்கா தான் செய்ய போகிறேன். எப்பவும் போல் மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது பிரியாணிக்கும் மட்டன் சுக்கா மட்டன் கோலா உருண்டை 3த்துக்கும் இது தனித்தனியாக பிரிச்சுக்க போகிறேன். இப்போது நான் இந்த கறி பார்த்திங்கன்னா மட்டன் சுக்காவுக்கு தான் வேக வைக்க போகிறேன். நான் இது இவ்வளோ ஃபுல்லாக செய்ய போகிறதில்ல. இதையே பாதி எடுத்து மட்டன் கோலா உருண்டைக்கு நான் எடுத்துக்க போகிறேன். ஒரு கொஞ்சமாக மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, குழம்பு மிளகாத்தூள், அதையும் ஒரு 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா உப்பும் போட்டு தண்ணி கொஞ்சமாக மட்டனில் ஊற்றணும். எப்போவுமே தண்ணி நிறையா மட்டனில் ஊற்றக்கூடாது. அதையும் ஊற்றி நல்லா நீங்கள் எத்தனை விசில் வைப்பீங்க? நான் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒரு 6 இல்லை 7 விசில் வைப்பேங்க. அப்போ தான் நல்லா அது வெந்திருக்கும். ஏன்னா குழந்தை சாப்பிட்றதுனால அவள் என்ன பண்ணுவா, கடிச்சு அப்படியே துப்பிடுவாள். அந்த கரும்பு சக்கரில் அந்த மாதிரி துப்புவாங்க அவள். அது வாங்குறதே வேஸ்ட்டு. அதனால் நான் நிறைய விசில் விட்டு தான் வைப்பேன். அதை ஒரு 6, 7 விசில் விட்டுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம மட்டன் சுக்காவுக்கு தேவையானதெல்லாம் செய்யலாம். இப்போ நம்ம மட்டன் சுக்காவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். நான் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா நீங்கள் நார்மல் வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். அதை நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை உரிக்கிறதே ஒரு பெரும்பாடு. அதுலேயும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம பூண்டு வேறு உரிக்கணுங்க. பூண்டு பாதி, சின்ன வெங்காயம் ஒரே அளவுக்கு பாதி எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் இதுவாச்சும் உரித்து தராங்களா? அதையும் உரித்து தர மாட்டாங்க. அது கொஞ்சம் உரித்து கொடுத்தா சீக்கிரமாக ஆகும்ல. அப்போ தான் கேட்டால் நான் பான் வித் சில்வர் ஸ்பூனு ராஜ வீட்டு கண்ணுக்குட்டின்னுவாங்க. அப்போ நம்ம மட்டும் என்ன பான் வித் அருவாமனையா? அதெல்லாம் நினச்சி பாருங்கள். ஒரு சின்ன ஹெல்ப்பு கூட பண்ண மாட்டாங்க. இப்போ நான் சின்ன வெங்காயம்லாம் நல்லா தோலை உரித்து தண்ணியில் போட்டு வச்சிடுறேன். அடுத்த பெரும் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூண்டை உரிக்கிறது. நல்லா சின்ன பூண்டாக நல்லா உரித்து வச்சுருக்கேன். இதை உரிக்கிறதே பெரும்பாடு. இதை வேறு நான் ஸ்லோ மோஷனில் காமிச்சேன்னு வச்சிங்க, நீங்கள் வெறுப்பாயிடுவீங்க. அதனால் நான் ஸ்பீட் மோடில் போட்டு இதை காமிக்கிறேன். ஒரு பாதி அளவுக்கு சின்ன வெங்காயமும் பாதி அளவுக்கு சின்ன பூண்டும் போட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே முழுசாக போட வேண்டாம். நல்லா அதையும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா உரித்து எடுத்துடலாம். டக்குன்னு உரிக்க வேண்டியதாக இருக்குல்ல. இப்போ எதுவும் அந்த கையில் மாட்டிட்டு உரிக்கிற மாதிரிலாம் வருது இல்லைங்க பூண்டில். ஆனால் எப்படி உரித்தாலும் உரிக்க தான் போகிறோம். அதுக்கு வித்தியாசமான ஐடியாலாம் எதுவும் இல்லை. ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிக்கக்கூடாது, பூண்டு உரிக்கிற மிஷினு. அதில் வேறு தெரியாமல் பூண்டை தோலோடு போட்டால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிடக்கூட மாட்டாங்க. ஒரு சின்ன தக்காளி எடுத்து அதையும் ஒரு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், 3 ரெடி. இப்போது என்ன பண்ணும், இந்த டைமில் தான் இஞ்சி பூண்டு காலியாகும். அதையும் ஒரு பக்கம் நல்லா உரித்து எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டனில் அதிகமாக இஞ்சி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையானு எனக்கு தெரியல. அது யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். டக்குன்னு நம்ம இந்த இஞ்சியும் நல்லா கட் பண்ணி எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். போதும், பூண்டு உரிக்க முடியல. சர்புர்னு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு இப்போ ஒரு சூடான கடாயில் எண்ணெயை ஊற்றி இப்போ பொறுமையாக செய்வோம். சோம்பு கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டு அதில் வாஷ் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க அந்த பூண்டையும் சின்ன வெங்காயம் 2மே போட்டுடலாம்.
ஒன்றாவே போடுங்க, இல்லை தனித்தனியாக வேணால் போடுங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒரு பெரிய மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருப்பேன். நான் கடைசியாக காமிக்கிறேன், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு போடுவீங்களா, அதனால தான் நான் கடைசியாக சொல்கிறது. நல்லா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாதீங்க, அது ரொம்ப கசக்குது. அதனால் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும். அந்த கண்ணாடி மாதிரி ஆகும்ல, அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது மஞ்சத்தூள் போட சொல்லுவாங்க, ஆனால் எதுக்குன்னுலாம் எனக்கு தெரியாதுங்க. வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க, அதனால் நான் போடுறேன். அது சயின்டிஃபிக்காவோ இல்லை இந்த சமையல் விதமாகவோ எதுக்குன்னுலாம் சத்தியமாக எனக்கு தெரியல, அதனால் நானும் போட்டுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். நிறைய பேர் நான் போடுற வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் எதனா தப்பாக பேசுகிறேன், இல்லை இந்த மாதிரி எதனா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வதங்கும், அதனால் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏற்கனவே நம்ம கறியில் சால்ட்டு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம கறியில் சால்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கி எடுத்துகிட்டு இந்த எதுக்கு காமிச்சேன்னா, இதில் முக்கியமான பொருள் போட வேண்டிய வீடியோவை நான் எடுக்கலைங்க, அதனால் நான் சொல்லிடுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா. காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா போட்டு நல்லா கறியும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு கறிக்கு பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அது நல்லா சுண்டி வரும். சுண்டி வந்தோடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்சுருந்த இல்லை பொடி பண்ண மிளகு இருக்குல்ல, மிளகு பவுட்ரு, அதையும் போட்டு நல்லா நிறையாவே போடுங்க. காரம் மிளகாத்தூள் நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா, பெப்பர் நிறையா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு கடைசியாக கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூடான மட்டன் சுக்கா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நான் பிரியாணியும் ரெடி பண்ணிட்டேன், மட்டன் சுக்காவும் ரெடி, கோலா உருண்டையும் ரெடி. இப்போ எல்லாத்தையும் சர்வ் பண்ணிடலாம். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.